கொஞ்சம் காதல், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் அடிதடி மோதல், கொஞ்சம் பேச்சுவார்த்தை, இப்படி வழக்கமான ஜானரில் மசாலா கலந்து உருவான திரைக்கதைதான் ஹிட்லர். விஜய் ஆண்டனி, சரண்ராஜ், ரியா சுமன், கௌதம் மேனன், ஆடுகளம் நரேன், ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடிக்க இயக்குனர் தானா இயக்கியிருக்கின்றார். இசை விவேக் மெர்வின். எங்கும் இசை, எப்போதும் இசை என்று படம் முழுக்க இசை சூழ்ந்திருக்கின்றது. ஒளிப்பதிவு நவீன்குமார் கச்சிதமாக சில காட்சிகளை கண்ணுக்குள் நிறைக்கின்றார். படத்தின் முதல் காட்சியிலேயே ஒரு பரபரப்பு தொற்றிக்கொள்கிறது. இதுதான் கிளைமாக்ஸின் லீடு என்பது சிறிது நேரத்தில் காட்சிகளின் மாற்றம் உணர்த்துகின்றன. சென்னைக்கு வேலை தேடி வரும் கதைநாயகன் விஜய் ஆண்டனி ரெட்டின் கிங்ஸ்லி வீட்டில் குடியேறுகிறார். அங்கிருந்து தினமும் ரயிலில் வேலைக்கு செல்கிறார். அப்படியே ஒரு காதல் உருவாகின்றது. இன்னொரு புறம் மக்களின் ஆதரவுடன் ஒரு நல்லாட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த ஆட்சி மறுபடியும் தேர்தலில் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீதான் முதலமைச்சர் என்று சரண்ராஜை பார்த்து மூத்த கட்சியின் தலைவர் சொல்கிறார். ஆனால் நீ வெற்றி பெற மாட்டாய், அந்த அளவுக்கு மக்களின் கோபத்துக்கு ஆளாகி இருக்கின்றாய். நீ வெற்றி பெற்றால் முதலமைச்சர், இல்லை என்றால் சிறையில்தான் போய் இருக்க வேண்டும் என்று மூத்த தலைவர் சொன்னதும், நான் ஜெயிப்பேன், ஜெயிப்பதற்காக எதுவும் செய்ய தயங்க மாட்டேன், செய்வேன், ஜெயிப்பேன் என்று சொல்லி செல்கின்றார் அமைச்சர் சரண்ராஜ். அதே தருணத்தில் தேர்தல் பரபரப்பில் பணத்தை அள்ளிவிட்டு வெற்றி பெறலாம் என்று கணக்கு போடுகிறார் சரண்ராஜ். பெட்டி பெட்டியாக பணத்தை கோடிக்கணக்காக தன்னுடைய தொகுதிக்கு அனுப்பி வைக்கின்றார். ஆனால் அப்படி அனுப்பி வைக்கின்ற அந்த கோடிக்கணக்கான பணம் பாதி வழியிலே ரயிலில், காரில் பறிபோகிறது. கொள்ளையடித்து கொண்டு போனது யார்? கொள்ளையடித்து கொண்டு போனதோடு அதை பணப்பெட்டியோடு போனவர்களை சுட்டு தள்ளியது யார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறுகிறது. பரபரப்பு ஏற்படுகிறது. அதை கண்டுபிடிப்பதற்காக போலீஸ் அதிகாரி கௌதம் மேனன் வருகின்றார். அவர் கண்டுபிடித்தாரா? யார் குற்றவாளி? அந்த பணம் யாரிடம் சென்றது? இதுதான் கிளைமாக்ஸ். அதே நேரத்தில் விஜய் ஆண்டனி ரியா சுமனை காதலிக்கிறார். அதே சமயத்தில் அவர்களின் காதல் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும் போது, அவர்களுக்குள்ளே அந்த காதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் போது, ரயிலில் பயணிக்கும் போது, அந்த தருணங்களில் தான் அமைச்சரின் பணம் காணாமல் போகிறது. அமைச்சரின் ஆட்களும் சுட்டு தள்ளப்படுகிறார்கள். ஒருவேளை விஜய் ஆண்டனி அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறாரா? சரி, யார் பணத்தை கொள்ளையடித்தார்கள்? எதற்காக கொள்ளையடிக்கப்பட்டது? இதுதான் ஹிட்லர் படத்தின் மீதி கதை. விஜய் ஆண்டனி வழக்கமான நடிப்பில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் காதலித்து கலகலப்பாக காதலிக்கிறார். கலகலப்பாக கொஞ்சம் நடிக்கின்றார். அதே சமயத்தில் அவர் கலகலப்பாக சண்டையும் செய்கின்றார். அந்த படத்திற்கு தேவையான விஷயங்களை அப்படியே தன்னால் ஓரளவுக்கு அவருடைய நடிப்பிலும் காதல் நடிப்பிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது. சரண்ராஜ் தன்னுடைய நடிப்பில் உள்ள அந்த வில்லத்தனத்தை மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவர் வில்லன் என்றால் அவர்தானே, அதற்கான எல்லா முஸ்திபுகளும் இருக்கின்றது, ரசிக்க வைக்கின்றார். அதே சமயத்தில் ரியா சுமன் காதலிக்க அவர் போடுகின்ற கண்டிஷனும், கல்யாணம் செய்து கொள்ள போடுகின்ற அந்த கண்டிஷனும் ரசிக்க வைக்கின்றன. ஹிட்லர் படத்திற்கும் ஜென்டில்மேன் படத்திற்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் உண்டு. இரண்டும் ஒரே வழியில் பயணிக்கின்ற கதைதான். அது என்னவென்று நீங்களே படத்திற்கு சென்று தெரிந்து கொள்ளுங்கள், பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.